அனைவருக்கும் வணக்கம். இப்போ 108 ராஜயோகத்தில் மூணாவதாக பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீசபங்க ராஜயோகம். வேறு ஒன்றும் இல்லை. கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீசமாயிருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து பலத்தை வந்து இழந்துடும். தன்னுடைய முழு பலத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அங்கே இருக்கும். அந்த கிரகத்துக்கு பலம் ஊட்டக்கூடிய கிரகங்கள், அதாவது வீடு கொடுத்தவனோ சாரம் கொடுத்தவனோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ராஜ மாறிடும். இதுதான் நீச பங்க ராஜ யோகம் அப்படின்னு மாறும். இப்போது நம்ம ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா மேச சனி நீசம், துலாத்தில் சூரியன் நீசம், மகரத்தில் குரு நீசமாவார், கடகத்தில் செவ்வாய் வந்து நீசமாவார். இங்கே கண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு, விருச்சகத்தில் சந்திரன் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு, மீனத்தில் புதன் நீசமாயிருவார். சரிங்களா? இதுக்கு நீச பங்கம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இந்த செவ்வாய் இங்கே நீசமாகிறார் இல்லைங்களா? இந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு ராசி கட்டத்தில் அங்கேயே இருந்தார்னு வச்சுக்கோங்க, இது நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். இதே இங்கே சனியை வந்து இங்கேயும் அதுவும் நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் சிம்ம லக்கணம்னு வச்சுக்கோங்க, இப்போ நீசம் இருக்கு, ஒரு ஆட்சி அதாவது வீடு வந்து சந்திரன், இல்லை குரு இங்கே இருந்துச்சு அப்படின்னா லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலோ அந்த நீசம் பெற்ற கிரகத்தோட அந்த ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அதுவும் நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். ரைட்டு. அதே மாதிரி நீச்சன் இப்போ வந்து சுக்கிரன் இங்கே வச்சுக்கோங்க, இப்போது சுக்கிரன் வந்து இங்கே இருக்குது, சந்திரன் வந்து இங்கே இருக்குது. அப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இதுவும் என்ன சொல்கிறாங்க, நீசபங்க ராஜயோகமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து பலம் இழந்துடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். அது மற்றவரோட சப்போர்ட்டு, வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகத்தோட சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை வந்து அடைவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீச பங்க ராஜ யோகம். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து நீசமாயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம், எப்போதுமே பயப்பட வேண்டாம். அதுக்கு நிறைய பரிகாரங்கள் கோவில் வழியெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக என்ன செய்யலாம், நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.